ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிரை சமையல். நம்ம இந்த வீடியோவில் சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். சமைச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோவுக்கு போகலாம். இப்போ சாஃப்டான சப்பாத்தி நம்ம எப்படி மாவு செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் மாவு எடுத்துருக்கேங்க. இந்த 1 கப் மாவு, தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு எண்ணெய் தேவையான அளவு, அதாவது 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் போடலாம். போட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சு தான் நீங்கள் சப்பாத்தி செய்யணும். இப்போ மாவு பிசைகிறத பார்க்கலாம். 1 கப் மாவு, இதில் வந்து ஒரு 7 சப்பாத்தி வருங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா இப்படி கலந்து விட்டுக்குருவோம். கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போடுறோம். கொஞ்சமாக தண்ணி போட்டு அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையணும். இப்போ பாருங்கள், நல்லா நெழுகலாக பிசைஞ்சிருக்கேன் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் 2 ஸ்பூன் வந்து ஆயில் போட்டுக்கோங்க. நீங்கள் சமையலுக்கு எந்த ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஆயில் 2 ஸ்பூன் அளவுக்கு இப்படி போட்டுட்டு இதை நல்லா அடித்து பிசையணுங்க. நீங்கள் பிசைகிறதுல தான் சப்பாத்தி சாஃப்டாக வர்றது இருக்குது. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி செய்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே பிசைஞ்சு வச்சுருங்க. குறைஞ்சது 1 மணி நேரத்துக்கு முன்னாடினாச்சும் நீங்கள் பிசைஞ்சு வச்சாதான் சப்பாத்தி இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இப்படி பிசையெல்லாம் நல்லா சாஃப்டாக வருது பாருங்கள். இது இன்னும் ஊறி வர்றப்ப நல்லா இருக்கும் சப்பாத்தி. இப்போ நல்லா நம்ம ஆயில் போட்டு நல்லா அடித்து பிசைஞ்சிட்டோங்க. இது இப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சு 2 மணி நேரம் ஊறட்டும். குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஊறணும். நம்ம சப்பாத்தி செய்வோம். இப்போ சப்பாத்தி மாவு பாருங்கள், அப்படி நல்லா ஊறிடுச்சு. 2 மணி நேரம் ஊற வச்சுட்டோம். இப்போ இதை நம்ம சப்பாத்தியை தேய்ச்சிடலாம். இதை என்ன பண்ணுறீங்க, அப்படி இழுத்து விட்டு உருண்டையாக உருட்டிக்கோங்க. உருட்டி வச்சுக்கிட்டு இன்னும் பெருசாக வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், பெரிய சப்பாத்தியாக போட்டுக்கலாம். நான் நார்மல் சைஸ் தான் போடுறேன். இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இப்படி தேய்ச்சி உருட்டிக்கிட்டு கோதுமை மாவு கொஞ்சம் எடுத்துக்கிடுவோங்க. எடுத்துக்கிட்டு இதில் போட்டு தேய்ச்சிக்கோங்க. இந்த இதுலையும் கட்டையிலையும் தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் மாவு ஒட்டாமல் வரும். ஏன்னா சப்பாத்திக்குங்கிறப்ப நம்ம நெழுகலாக தான் பிசைஞ்சிருப்போம். அப்போ மாவு இந்த பிளேட்லையும் தேய்க்கிற பிளேட்லையும் ஒட்டும், இங்கே தேய்க்கிற கட்டையிலையும் ஒட்டும். அதுக்காக மாவு நல்லா போட்டு தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு இப்போ நம்ம ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சாச்சு. இப்போ தோசைக்கல் காய வச்சுருக்கோம், அதில் போடுறோம். ஆயில் போட்டு தான் மாவு பிசைஞ்சிருக்கோம், அதனால் நான் ஆயில் போடலை. வேணும்னா நீங்கள் மேலே ஆயில் போட்டுக்கலாம். இல்லை சப்பாத்தி சுட்டு எடுத்து வச்சு நீங்கள் மேலே சின்ன குழந்தைங்களுக்குலாம் நெய் போட்டு சர்வ் பண்ணலாம். நல்லா ருசியாக இருக்கும். மாவில் ஆயில் போட்டு பிசைஞ்சனால ஆயில் தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா இப்படியே நம்ம பரட்டி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். நெய் போட்டு கூட மேலே சின்ன குழந்தைங்கன்னா மேலே நெய் போட்டு கொடுங்க. டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ சப்பாத்தி ரெடிங்க. இதே போல் நம்ம எல்லா மாவையும் தேய்ச்சி சப்பாத்தி போட்டுடலாம். சுவையான சாஃப்டான சப்பாத்தி தயாராகிடுச்சுங்க. இந்த சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக வெஜிடபிள் குருமா இல்லைன்னா உருளைக்கிழங்கு குருமா வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாங்க. சுவையாக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்து சமைச்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.